இங்கே பாருங்கள், இது நான் பந்தளம் வந்திருக்கிறேன். பந்தளத்தில் இங்கே பந்தளத்தில் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே பின்னாடி வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது தொங்கு பாலம். இந்த பாலத்து வழியாக வந்து அப்படின்னா ஒரு பந்தளத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா 108 சிவன் கோயிலுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த தொங்கு பாலத்தில் போய் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பந்தளத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் இன்றைக்கி கார்த்திகை 1ஆந்தேதி சாமி கும்பிடன்ட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்காகத்த எல்லாம் பார்த்துங்க. 108 சிவன் கோயில் பாருங்கள். இதுதான் 108 சிவன் கோயிலுங்க. அருமையாக இருக்குது. இந்த இடத்துக்கு வெகு பேத்துக்கு தெரியாதுங்க. நம்ம சபரிமலைக்கு வந்தோம்னா இங்கே வரணும் அப்படின்னு என்னென்னு பந்தளத்தோடு போயிடுவாங்க. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே எங்கள் பந்தளத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பின்னாடி வந்தால் இங்கே பந்தளராஜா கோயிலுங்க. பந்தளராஜா கோயில் பின்னாடி வந்தால் சிவன் கோயில், 108 சிவன் கோயில்னா போதும். நல்லா இருக்குது பாருங்கள்.